இன்னைக்கு நிறைய பேருங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பேட்டர்னுக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க. சில குடும்பங்கள்ல ஒரு விதமான பேட்டர்ன், கொஞ்சம் குடும்பங்கள்ல வேற விதமான பேட்டர்ன், ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு விதமான பேட்டர்ன். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன பேட்டர்ன், அங்க என்ன போக்கு, அங்க என்ன சுழற்சின்னு பார்த்தா அந்த குடும்பத்துல யாருமே 50 வயசை தாண்டினது இல்ல. தாத்தா சின்ன வயசுல மரித்தார், அவரோட பையன் சின்ன வயசுல மரித்தார், அவரோட பேரன் சின்ன வயசுல மரித்தார். இப்படி சில குடும்பங்கள்ல the pattern of premature death. சில குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன். சில குடும்பங்கள்ல அம்மா பாட்டிக்கு இப்படிதாங்க, அப்படியே எல்லாம் தவறி போச்சு, மிஸ்கேரேஜ் அபார்ஷன். அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைக்கு மிஸ்கேரேஜ் அபார்ஷன், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளையோட பிள்ளைக்கு மிஸ்கேரேஜ் அபார்ஷன். சில குடும்பங்கள்ல தாத்தாக்கு டயபிட்டிஸ், பையனுக்கு டயபிட்டிஸ், அப்படியே பேர பிள்ளைக்கு டயபிட்டிஸ். They call it genetics, but this is a spiritual pattern that is established in the house. சில குடும்பங்கள்ல பாங்க தாத்தா குடிகாரன், பேர வரைக்கும் குடிகாரன். சில குடும்பங்கள்ல வறுமை தரித்திரம், சில குடும்பங்கள்ல பொருளாதார நெருக்கடிகள், இழப்பின் மேல் இழப்பு. எங்க அப்பாவுக்கு இப்படியே தாங்க பிசினஸ்ல இழப்புகளா நடந்துட்டு இருந்துச்சு, எனக்கு இப்படி தாங்க. சகோதரா, தெரிந்தோ தெரியாமலோ you have walked into a pattern, you are caught in a pattern and somebody has to break the cycle. ஆதாம் தொடங்கி எல்லாரும் பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. ஆனா ஏனோக்கு சொல்றாரு, I'm going to break this pattern, I'm going to break this for my family. ஏனோக்கு மட்டும் இத கொஞ்சம் நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்தார், பெற்றார். ஆனால் அவர் மரிக்கவில்லை, உயிரோட காணாம போயிட்டார் பரலோகத்துக்கு. கையை தட்டுங்க அவருக்கு. ஏங்க, உலக சரித்திரத்திலேயே ரெண்டே பேர் தாங்க பாருங்க, ஒரு மனுஷன் செத்த ஆவியா தாங்க பரலோகத்துக்கு போவான். ஆனா ஏனோக்கும் எலியாவும் மட்டும் அப்படியே இதே பிசிக்கல் பாடி, இந்த பரோட்டா சாப்பிட்ற வாயோட, இந்த பிரியாணி சாப்பிட்ற வயித்தோட பரலோகத்துல போய் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. கையை தட்டுங்க அவர் 2 பேருக்கும். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ஏனோக்கு என் செய்தியை கேட்டார்னா ஆவியின் காதுகள் அல்ல, இதே காதுல என் செய்தி அவர் கேட்கிறார்.